கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆமென், ஸ்தோத்திரம். பைபிள்ல அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். ஒன்னாவது வசனத்துல அப்படியே வாசி. 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமென். 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 அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி பிழைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்கும் ஒருவரை காணாமல் பிரமித்து நின்றார்கள். அல்லேலூயா. பவுல் தமஸ்கு பட்டணத்துல ஸ்தோத்திரம் ஜனங்களை அழிக்கும்படி அல்லேலூயா போனா, அப்ப போகும்போது ஸ்தோத்திரம் ரொம்ப தெளிவா பாருங்க, அவனை கர்த்தர் அவருடைய வெளிச்சத்தினால தொட்டார். கர்த்தர் அவருடைய வெளிச்சத்தினால சபையோட வளர்ச்சியை பத்தி நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். நம்முடைய சபையில ரொம்ப நாளா சபையோட வளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கேன். சவுல் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. யாரை கொலை செய்வதற்கு தெரியுமா? ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். ஆமென், அல்லேலூயா. சவுலை கொலை செய்யறதுக்கு அவனும் ஒரு சவுல், பவுலா இருந்த இவனுக்கு, அவனுக்கு முத பேர் சவுல், அவனை கொலை செய்யறதுக்கு இவனும் சம்மதித்திருந்தான். இவன் ஒரு கொலைகாரன், கிறிஸ்தவர்களையும் ஊழியர்களையும் அடித்து நொறுக்கினவன். அங்க தமஸ்கு பட்டணத்துல உள்ள கிறிஸ்தவ சபைகளை நொறுக்கும்படி ஸ்தோத்திரம் ரோமருடைய அரசாட்சியால், ரோமர்களால் சர்டிபிகேட் வாங்கிட்டு அதிகாரத்தை வாங்கிட்டு தமஸ்குக்கு போயிட்டு இருக்கான். சவுல் ஒன்னும் சாதாரணமானவர் இல்லை, அதிகமாய் படித்தவர். எப்படிங்க? அல்லேலூயா. அந்த நாட்களிலே யார் அதிகமா படிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க தேடினீங்க அப்படின்னா, சவுல் ரொம்ப நிறைய படிச்சிருக்கிறார். அவர் நிறைய புத்திசாலியும் கூட. அன்னைக்கு இவர் அநேகருக்கு ஆலோசனைக்காரனா செயல்பட்டு இருக்காரு. நிறுவனங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஆலோசனைக்காரனா செயல்பட்டு, அப்படி நிறைய படித்தவர். இந்த யூதர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா செதறப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் அதை பொறுத்துக்க முடியாம, தன் இனத்தின் மேல் இருந்த பாசம், முற்பிதாக்கள் கொடுத்த வெறியினால ஸ்தோத்திரம் தமஸ்கு பட்டணத்துல போய் கிறிஸ்தவங்கள் எல்லாம் அழிக்கணும், ஒருத்தனும் உயிரோட கூட துன்பப்படுத்தணும்னு சொல்லி போகும்போது ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு நான் நிறைய முறை படிச்சிருக்கேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இத சொன்ன உடனே ஆண்டவர் அவனை எங்க போக சொன்னார் தெரியுமா? ஆமென், வாசிங்க 10வது வசனம் வாசிங்க. நீ எங்க போகணும்னா, தேவன் சவுலை தொட்டது முக்கியம் அல்ல, சவுலை பவுலாய் மாற்றியது பெரிய காரியமும் எங்களுக்கு தெரியல. 3 நாள் பார்வை இல்லாதவனா இருக்கிறான். 3வது நாள் ஆண்டவர் தமஸ்குவில் அந்நியாயன்னு பேர்ல ஒரு சீசன் இருந்தா, நேரா நீ எங்க போகணும்னா சவுலை பார்த்து சொல்றாரு, இங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கான், அவனை போய் என்ன பண்ணு, தேடு. ஆமென் சொல்லுங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கங்க, சபையோட வளர்ச்சி, அது ஒரு நல்ல விசுவாசியோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, இங்க வசனம் சொல்லுது, நீ எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய படிப்பா இருந்தாலும் நேரு தெரு என்னப்பட்ட, அதான பேருக்கு நேரு தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய், அல்லேலூயா, அங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நேர் தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய், யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தினாகிய சவுல் என்னும்
சாரி, நான் மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதை கட் பண்ண, நான் அதுதான் சபையில சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒருத்தனை நான் தொட்டிருக்கேன், நீ அவனை போய் பாரு, நீ அவனை போய் பாரு. அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தடுத்தல் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். ஒரு ஊழியக்காரர் வராரு, அந்த ஊழியக்காரரு தான் மேல கை வைக்கிறாரு அப்படின்றத அவன் தரிசனம் கண்டான். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்திலிருந்து நம்ம என்னத்தை கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை ரொம்ப நல்லா சொல்லுது, அழகா சொல்லுது. ஒரு ஊழியக்காரன் வந்து உன் மேல தலைமையில கைய வச்சாதான், உன்னை ஆசீர்வதிச்சாதான் உனக்கு ஆசீர்வாதங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஆமென். எல்லாரும் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரன் உன் தலைமையில கைய வச்சு ஆசீர்வதிக்கணும். பார்வை இல்லாதவனாய் பலவீனப்பட்டவனாய் விழுந்து போய் கிடந்த சவுலுடைய வாழ்க்கையை எழுப்பி நிற்க வைப்பதற்காக தேவன் தான் அவனை தொட்டார். தேவன் தான் அவனை பார்வை இல்லாதவனாய் மாற்றினார் ஆடிய ஆட்டத்துக்கு. ஆனா இங்க வசனம் ரொம்ப நல்லா சொல்லுது, அவன் மேல போய் கைய வை. ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அனனியா, அவன் ஒரு அதிகாரமா வந்திருக்கான், இங்க எல்லாரையும் கொலை பண்ணணும் இல்ல துன்புறுத்தணும், நீங்க அதிகாரமா வந்திருக்கிறான், நான் எப்படி அவனை சந்திப்பது அப்படின்னு சொல்லும் போது அதற்கு ஆமென், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் ஆமென். அனனியாவுக்கு தேவன் திட்டமா சொன்னார், நீ போ அவன் ஆசீர்வதி. அவன் ஊழியக்காரனா இல்ல, புறஜாதிகளுக்கு சுவிசேஷகனாய் பாடுபடுகிறவனாய். எப்படி? இதுதாங்க பிரச்சனையே. எப்படி ஆஸ்வதிக்கணும்? நீ போய் அவனை ஆசீர்வதி. ஒரு பெரிய சபையை கட்டட்டும், ஒரு பெரிய ஊழியத்தை கட்டல, அவங்க நல்ல கார் வாங்கி வசதியா வீடு வாசல் கட்டட்டும்னு போய் ஆசீர்வதின்னு சொல்லல. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு நான் சொல்றேன், நீ போ. ஒரு ஊழியக்காரர் கை தலைமையில வச்சு ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படித்தான் உன் தலைமையில் கை வைத்து உன்னை ஆஸ்வதிக்க முடியும். அல்லேலூயா. எப்படியோ போகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணி அமைச்சிட முடியாது. ஒரு தெளிவான தரிசனத்தோடு அப்படி உள்ளவங்க தான் ஊழியக்காரங்க. தெளிவான அபிஷேகத்தோடு, தெளிவான ஸ்தோத்திரம் வேத வசன அறிவோடு உங்களை ஆஸ்வதிக்க அவர் ஆண்டவர் விருப்பமுடையவரா இருக்கிறார். அதற்கு அனுப்புறது ஒரு ஊழியக்காரனா தான் அனுப்புறது. நீங்க தரிசனம் அடைய வேண்டும், இல்ல வெளிப்பாடு அடைய வேண்டும், இல்ல நீங்க நல்ல ஒரு பார்வை, உலக நல்ல ஆல்ரெடி நமக்கு பார்வை இருக்கு, அதை விட ஒரு நல்ல பார்வை, வெளி உலக பார்வை, ஆவிக்குரிய பார்வை உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால் ஒரு தரிசனம் பெற்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரன் உங்க மேல தலை மேல கைய வச்சு ஜெபிக்கிறது அவசியமா இருக்கு. அல்லேலூயா. 17வது வசனம். ஆமென். உடனே மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, அனனியா வந்து கைய வச்ச உடனே அவன் கண்ணில இருந்து மீன்கள் செதில்கள் போன்ற அவனுடைய குருட்டுத்தன்மை மாறியது. ஆமென். நீங்க சபைக்கு வரீங்க அப்படின்னா, ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவர் உங்க ஊழியக்காரை அனுப்பி இருக்கும் போது, உங்க தலைமையில கைய வச்சு ஜெபிக்கும் போது, வசனத்தை சொல்லும் போது அதை முழுமையாக விசுவாசித்தால் உங்கள் கண்களுக்கு முன்னாடி தெரியாத குருட்டாட்டம் உள்ள குருட்டு தன்மையுள்ள எல்லா ஆவிகளையும் நீக்கி போட்டு புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வர்ஷிக்க பண்ண உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க விசுவாசிக்கணும். அதை என்ன செய்யணுங்க? ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஆண்டவரே என் தலைமையில கை வைக்கணும். யாரு? ஆமா, என் தலைமையில யார் தான் கை வைக்கணும்? ஆண்டவரே கை வைக்கணும். அல்லேலூயா. ஐயப்பன் பிறந்த கதையை தெரியுமா? ஆமா, ஐயப்பனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, போட்டுறாதீங்க. ஐயப்பனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹரிகரன். என்ன? ஆமாவா இல்லையா? ஆமா. தேவாலயத்துக்கு போனாங்க, எருசலேமுக்கு போனாங்க. எருசலேம்ல யாரும் ஏத்துக்கல.
அவரை நிந்திச்சாங்க. அதனால திரும்ப அவர் சொந்த ஊருக்கே போயிட்டாரு. அப்ப மீன் போய் பர்னபா கூட்டிட்டு வந்ததா வசனத்துல வாசிக்க முடியும். ஒரு ஊழியக்காரனை ஆஸ்வதிக்கிறாருன்னா உடனே உனக்கு உலக பொருள், காரு, வீடு, வாசலாம் கொடுக்கறதுக்கு இல்ல, உண்மையில கை வைக்கிறதே நீ பரிசுத்த வாழ்க்கை அடையும்படிக்கு, நல்ல பார்வையுடையவனாய் மாறும்படிக்கு, சுத்த இருதயம் உள்ளவர்களாய் மாறும்படிக்கு, வசனத்தோட தெளிவான புரிதல் உனக்கு உண்டாயிருக்கும்படிக்கு. ஆமென். அப்ப தெளிவுடையவர்களாக இருங்க. அப்ப எப்படி இருங்க? என்னைக்குமே ஒரு ஆவிக்குரிய தெளிவு நமக்கு உண்டாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கப்புறம் அவர் பார்வை அடைந்தவராய், ஆமென், அவர் வாழ தொடங்கிட்டார். உடனே பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவிலே சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து இயேசுவுடைய தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே இங்க அவன் வெளிப்பாடு பெற்றவனா இருந்தான். இங்க யாரா இருந்தான்? வெளிப்பாடு பெற்றவனா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. இப்ப அடுத்த ஒரு வசனம் பாருங்களேன். இவன் ஒரு ஊழியக்கார் தலைமையில கைய வச்சார். இவன் பிரச்சனைகள் வரும்போது அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். வாசிங்க அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் படிங்க. சவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நன்மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அல்லேலூயா. போதும் கவனிங்க. இவன் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டான். எதில் அடிக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சான்? வாயிலே அடிக்கணும். நம்ம சொல்றோம்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வசனத்தை பேசுறவங்களை பார்த்தா எங்க அடிக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சினிமா பாடுறவங்களை பார்த்தா ஆன்னு பார்க்கும். சினிமா பாட்டு பாடுறவங்களை பார்த்தா எப்படி பார்க்கும்? சீரியல ஆன்னு பார்க்கும். வசனம் படிக்கிறவங்களை பார்த்தா வாயிலே அடிக்கணும்னு தோணும். வசனத்தை சொல்றவங்களையும் அடிக்கணும்னு தோணும். வசனத்தின்படி நடக்கிறவங்களையும், பைபிள் படிக்கிறவங்களை பார்த்தாலும் அடிக்கணும்னு. ஆனா சீரியல் பார்க்கிறவங்களும் அடிக்க, சினிமா பார்க்கிறவன அடிக்க, மணிக்கணக்கு ரீல்ஸ் பார்க்கிறவன் அடிக்க, அவனை வாயிலே அடிங்க. யாரைய? பவுல. ஆமென். எங்க அடிங்க? ஆமா, சத்தியத்துக்காக நின்றா வாயில் அடிப்பாங்க, வயிற்றில் அடிப்பாங்க. வசனத்துக்காக நின்றா வாயில் அடிப்பாங்க. இது எல்லாம் வாங்கித்தான் ஊழியம் பண்றோம். அல்லேலூயா. 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அல்லேலூயா. நான் யார் தெரியுமா? கமாலியல் பாதத்துல கட்டுறவன். யாரு? கமாலியல். இருக்கு அந்த வசனம் அங்க. அப்படி நான் யார் பாதத்துல கத்துக்கிட்டேன்? கமாலியல் யாருன்னா, யூதர்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை பிரசித்தமாய் பேசி நல்ல வார்த்தைகளை போதித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் கமாலியல். அவங்க பாதத்துல கத்துக்கிட்டேன். இன்னைக்கு சில பேர் எல்லாம் சொல்றாங்க, நான் எங்க கத்துக்கிட்டேன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கத்துக்கிட்டேன். எங்க? நான் எங்க கத்துக்கிட்டேன்? ஆனா இவர் என்ன சொல்றாரு? பாஸ்டருடைய பாதத்துல கால்ல உட்கார்ந்து கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. யாரு? உலகத்துல அதிகமா படிச்சவர். எங்க எங்க படிச்சவரு? உலகத்துல அதிகமா படிச்சவர். அந்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகாத்தான் ஹிஸ்டரிய சொல்லுவாரு. சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்தேன். இருக்கிறதுலயே செல்வந்தம் உள்ள பட்டணம் அது. பணக்காரர்கள் வசிக்கிற பட்டணம். அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த பட்டணத்துக்கு பேரு. அந்த பட்டணத்தை போல அவர் வாழ்ந்த பட்டணம் பணக்கார பட்டணம். அப்புறம் இருக்கிறதுலயே பெரிய ஆள் கமாலியல். அவர்கிட்ட போஸ்டிங் வாங்குறதும், நம்ம காலேஜ் இந்தியால என்ன பெரிய காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியா, அதுல சீட் வாங்குறதும் ரெண்டும் ஒண்ணு.
அப்படிப்பட்ட ஒரு உயர் காலேஜ்ல பாதத்துல உட்கார்ந்து கத்துக்கிட்டேன். முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே சரியா சட்ட திட்டத்தின்படி வளர்க்கப்பட்டுவேன். இப்படி எல்லாம் தன்னை சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி எல்லாம் அறிமுகத்தை கொடுத்துட்டு நான் ஒருத்தரோட கால்ல உட்கார்ந்து கத்துக்கிட்டேன். எங்க? ஆனா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் 2 அதிகாரம் பைபிள் தெளிவா படிக்க தெரிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு 5 வாரம் ஆராதனைக்கு வந்துட்டா போதும். எத்தனை வாரம்? 5 வாரம் சரியா ஆராதனைக்கு வந்துட்டா நம்மளாச்சு, ஆண்டவராச்சு. நாம யாருக்கிட்ட கத்துக்கலாம்? ஆண்டவர்கிட்டயே கத்துக்கலாம். இவர் டெய்லி அவர் நோட்ஸ் எடுத்துன்னு பைபிளை தூக்கணும் உன் வீட்டுல வந்து உட்கார்ந்து சொல்லி கொடுக்க போற. அதுக்கு தானே தேவன் ஊழியக்காரனை வச்சிருக்கார். கமாலியன் ஊழியக்காரருடைய பாதத்துல உட்கார்றது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. இஸ்ரேலன் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, 17 வருஷமா எங்க பாஸ்ட் கால்ல உட்கார்ந்துக்கிறோம் பாம்பாரு. சாகுற வரைக்கும் பாஸ்ட் கால்லயே உட்கார்ந்து இருந்தோம். தேவ பிள்ளைகளே, ஊழியத்தோட வளர்ச்சி பவுலை போல அனனியாவின் பாதத்திலும் கமாலியலின் பாதத்திலும் அவர் உட்கார்ந்து வசனத்தை கற்றுக்கொண்டு புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்து அநேக பட்டணங்களை சபைகளை ஸ்தாபித்தது போல சபையில நீங்களும் உட்கார்ந்து அமைதியா வசனத்தை கேட்கணும். அமைதியா வசனத்தை. ஆமென். நம்ம சபையில எல்லாம் காலில் உட்கார்றவங்க எல்லாம் இல்ல, காலுக்கு மேல உட்கார்றவங்க தான் இருக்காங்க. இதற்கு நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். சர்ச்சில் உட்காருங்க அப்படின்னா நான் உட்கார்ந்து இருப்பேன். நான் உட்கார்ந்துப்பேன். நான் பவ்யமா உட்கார்ந்துப்பேன். நான் எப்பவுமே இப்படிதான் உட்காருவேன். பாத்தீங்களா? நான் இப்படி உட்காருவேன். கொஞ்சம் பேக் பெயின் இப்படி உட்காருவேன். அவ்வளவுதான் என்னுடைய சாய். சில பேரை பார்த்திருக்கேன். இது யாருக்கு முன்னாடி? உங்க ஊரோட எம்எல்ஏக்கு முன்னாடி எப்படி உட்காருவீங்களா? உங்க ஊர்ல இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு தலைவருக்கு முன்னாடி உட்காருவீங்களா? ஆனா பவுல் சொல்றாரு, நான் எங்க பாஸ்டருடைய காலில் உட்கார்ந்தேன்னு சொன்னாரு. சில பேரை நான் பார்த்திருக்கேன் அப்படிம்பாங்க. நான் உட்கார்ந்துருப்பேன், அங்கதான் உட்கார்ந்துருப்பேன். இன்னும் சில பேரை பார்த்திருக்கேன். சொல்லுங்க பாஸ்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, கை வச்சேன் காலை அமுத்தி விடுங்கிறாரு. என்ன சிம்பாலிக்கா சொல்றாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த சிக்னல் உங்களுக்கு புரியுதா? கை வச்சு இப்படி கை காமிச்சு என் காலை என்ன பண்ண அமுத்தி விடுங்கிறாரு. சிம்பாலிக்கா. உங்க ஊர்ல அப்படி நீங்க இருப்பீங்களா? உங்க ஊழியக்காரருக்கு முன்னாடி நீங்க இப்படி நடந்துக்கிறீங்களே, உங்க பட்டணத்துல ஒரு உயர் மனுஷனுக்கு முன்னாடி அப்படி இருப்பீங்களா? உட்கார்ந்து இருந்தா கூட எலும்பி நிக்கிறோமே. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, உங்க சபையில உங்க ஊழியக்காரருடைய பாதத்துல உட்கார்ந்தாதான் நிறைய விஷயத்த கற்றுக்கொள்ளவே முடியும். ஆமென். உட்கார்றதுன்னா பேசுறதுக்கு இல்ல. சொல்லுங்க, பாஸ்டர் என்னென்ன பண்றாரு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்து பாருங்க ஒரு பாஸ்டருடைய கால் கிட்ட. அவர் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாருன்னு பாருங்க. அவர் எத்தனை பிரச்சனைகளோட ஓரியாடுறாருன்னு பாருங்க. வாசிங்க உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நானும் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு நிமிஷம் மாத்தி வாச்சிடக்கூடாது. ஒன்னாவது வசனம். 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இது ஒரு சபையை குறித்து, சபையிலே கர்த்தருடைய வேலையை செய்கிற ஒரு ஊழியக்காரனை குறித்து அல்லது ஆண்டவராக சாட்சியா நிற்கிறவர்களை குறித்து பேசுகிற ஒரு வார்த்தை. ஓகே, ஏன்னா நிறைய அர்த்தம் இருக்கு. நான் அதெல்லாம் பேச விரும்பல, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி பேச விரும்புறேன். கர்த்தருடைய மனவாட்டியை குறித்து சொல்ற வார்த்தை, ராஜகுமார்த்தியே உன் பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் என்னதான் செருப்பு போட்ட கால் ரொம்ப அழகா இருக்கும். இப்படி நம்ம ஊர் ஸ்டைல்ல சொன்னா உன் செருப்பு போட்ட கால் எனக்கு எப்படி இருக்கு? அழகா இருக்கு. ஏன் அந்த காலுக்கு அழகு தெரியுமா? ஏன் அந்த காலு கீழே உட்கார சொல்லி பவுல் சொன்னார் தெரியுமா? ஏன் அந்த காலு கீழே பவுல் உட்கார்ந்தார் தெரியுமா? அந்த கால் தேவனுக்காக ஓடிக்கொண்டே இருந்தது. பல பிரச்சனைகளை, கல்லுகளையும் முள்ளுகளையும் பார்த்த கால். சோபா மேல உட்கார்ந்த கால் அல்ல, பஞ்சு மெத்தைகள் மேல் நடந்த கால் அல்ல. இது கர்த்தருக்காக கல்லுகளையும் முள்ளுகளையும் மிதித்து தேவனுடைய வழியிலே நடந்த கால்கள்.
அந்த கால்ல உட்கார்ந்தாதான் அந்த அடிசுவடுகள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர்கிட்ட நேர்ல கத்துக்கிறேன். நான் எப்படி கத்துக்கிறேன்? நான் எனக்கும் ஆண்டவருக்கும் காலையில் டவுன் பஸ் விட்ட மாதிரி தான். எழுந்து உட்கார்ந்தேன்னா கண்ணை முன்னா எங்க போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். 6 மணிக்கு அங்க ஜபம் முடிஞ்சிடும். அடுத்து அங்கிருந்து ஒரு டவுன் பஸ் கிளம்போம். அங்க ஒரு டவுன் பஸ் பிடிச்சுன்னா ஏறி இங்க வந்துடும். இதுனா பிங்க் கலர் பஸ்ஸா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் வந்து உட்கார்ந்தாதான் கத்துக்க முடியும். ஆமென். நீங்க நடந்துக்கிற முறையில தான் சபை நடந்துக்கும். உங்களுக்கு பின்னாடி வர இப்ப இருக்கிறீங்களா, நீங்க ஒரு 20-30 பேர் இருக்கீங்க இல்லையா? நீங்க சரியா ஆராதனைக்கு வந்து நீங்க கீழ்ப்படிஞ்சிருந்து நீங்க ஊழியக்காரரை கனம் பண்ணி இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஊழியக்காரோட பிரயாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வராங்க பாருங்க, அவர்களும் அதையே செய்வார்கள். அல்லேலூயா. நானு ஒரு பூரித்து போன ஒரு சம்பவத்தை சொல்லி அடுத்த விஷயத்துக்கு போறேன். நிறைய விஷயம் பார்த்திருக்கேன். என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத, யூகிக்க முடியாத ஒரு காரியம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேல் அண்ணன் தெரியுமா? தெரியும்ல. அவருடைய மாச வருமானம் லட்சங்கள். அவருக்கு வந்து கோடிக்கணக்கில் ஆஸ்தி இருக்கு. நிறைய ஆசீர்வாதமா இருக்காரு. அவங்க மனைவியோட மாச வருமானம் சாலிடா நான் நினைக்கிறேன் ஒரு 80,000 ரூபாய்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க மனைவிக்கு. அவங்க மனைவி வந்து ஒன்லி சேவிங் மட்டும் தான். அவருடைய மனைவி கிட்ட இருந்து 1 ரூபாய் அவர் வாங்க மாட்டாரு. 80,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஒரு 2 அல்லது 4 டிபார்ட்மெண்ட்ல மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ங்கிறது உலகளாவிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி மணிப்பாலுங்கிறது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்மளாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமான்னு கூட தெரியாது. தலைவலினாவே நமக்கு ஒரு 50,000 ரூபாய் தான் போகணும் அங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல். அதுல ஒரு பெரிய போஸ்டிங்லாம் அவங்க உண்டு. அந்த மாதிரி ஒருத்தர் அவங்க வீட்டுல ஜபக்கூட்டம் நடந்துச்சு. என்னையும் கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் ரகுபதியும் போயிருந்தோம். போயிட்டு ஜபத்துல உட்கார்ந்தோம். எங்களுக்கு ஒரு மூலையில ஒரு சோபா கொடுத்தாங்க. சோபால உட்கார்ந்தோம். அவங்க பாஸ்டம்மா வந்தாங்க. அவங்களோட ஒரு 15-20 பேர் உள்ள வந்தாங்க. உங்க வீட்டுல நிறைய வேலைக்காரங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சமைக்கிறாங்க, ஒருத்தர் பாத்திரம் கழுவுறாங்க. அவர் வீட்டுல வேலைக்காரங்க உண்டு. வேலைக்காரங்களாம் வேலை செய்யறாங்க. இந்த அம்மா பாஸ்டர் வந்த உடனே நேரா வேகமா போச்சு. நேரா போனோடனே பாஸ்டருடைய காலில் உட்கார்ந்துச்சு. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. பாஸ்டருடைய காலை தூக்கி மடியில போட்டுக்குச்சு. கால் வலிக்குதா டாடி அப்படின்னு அவங்க காலை நான் கேட்டேன், எல்லா ஜபம் முடிச்சதுக்கு இவ்வளவு பேருக்கு முன்னாடி நீங்க அதை பண்றீங்களே, உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் பாஸ்டர். ஜால்ரான்னு சொன்னதை தாண்டி வந்துட்டோம். தவறான பாஸ்டருக்கு எனக்கு தவறான காரியத்தை அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். எங்க ஊழியக்காரருடைய வீடு எங்க வீட்டுக்கு வர்றதே ஆசீர்வாதம். எங்க ஊழியக்காரர் வந்து நின்று என் வீட்டுல வசந்த பேசுறது ஆசீர்வாதம். எங்க ஊழியக்காரரு என் பக்கத்துல உட்கார்ந்து அவர் கால் என் மேல படுதுன்னு ஆசீர்வாதம். அதை நான் ஆசீர்வாதமா பாக்குறேன். அப்போஸ்தலருடைய துணிகள் பட்டதினால் அற்புதங்கள் நடந்தது. அப்போஸ்தலருடைய நிலைகள் பட்டதினால் அற்புதம். அப்படி ஒரு விசுவாசத்தை நான் வாழ்ந்துட்டு போறேன். விடுங்க. 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தேன்னா 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊழியக்காரர்கிட்ட உட்கார்ந்து இருக்கிற ஒரே ஒரு நன்மை மாத்திரமே. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா சபையில அடங்கி நடக்கணும். சபையில கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நான் யாருக்கோ கீழ்ப்படியல, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படிய. உங்களை பெத்தவங்க இந்த பூமியில தான் உங்களை நடத்த முடியும். ஆனா நான் மட்டும்தான் உங்களை ஆவியில பெற்று பரலோகம் வரைக்கும் கொண்டு போக முடியும். அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்க விரும்புறேன். மீண்டும் அப்போஸ்தலர் வாங்க. நான் உங்களோட எடுத்துக்கிறேன். பத்தொன்பதாம் அதிகாரம். இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன பாருங்களேன், நான் டைரக்டா வளர்றேன். நான் எப்படி வளர்றேன்? நானாச்சு, எனக்கும் சபைக்கு அந்த சம்பந்தமும். சபைக்கு போறோம், யாரு கூட எதையும் சொல்லக்கூடாது, யாரு கூட எதையும் பேசக்கூடாது, ஒருத்தர் பார்க்க கூடாது. அவங்களை எனக்கு பிடிக்கல, இவங்களை எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி நான் இவங்களுக்கு சோத்திரம் சொல்ல மாட்டேன், இவங்களை நான் கனம் பண்ண மாட்டேன். நானும் ஆண்டவர் அப்படியே டைரக்டா அப்படி இப்படி இருக்கிறோம். நானும் ஆண்டவர் எப்படி இருக்கிறோம்? சில பேரை பார்த்துருக்கீங்களா? பிடிச்சவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க, பிடிக்காதவங்க கிட்ட பேசவே மாட்டான். நானும் ஆண்டவரும் இப்படி, நானும் ஆண்டவரும்
இப்படி அப்படிப்பட்டவங்க இவங்க வாசிங்கம்மா. ஸ்தோத்திரம். 14 வசனத்தை படிங்க. 19ஆம் அதிகாரம் 14 வசனத்துல. பிரதான ஆசாரியனாகிய ம் ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். 13ஆம் வசனம் சேர்த்து படிங்க. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற ஆமென். இயேசுவின் பேரில் ஆணையிட்டு மேல பவுல் நிறைய ஊழியம் செய்தாரு. யாரு? பவுல் நிறைய அசுத்தாவிகளை துரத்துறாரு. இப்ப 7 பேர் என்ன பிளான் பண்ணானா, நம்மளும் போய் என்ன பண்ணலாம், அதே மாதிரி செய்யணும். யார மாதிரி? பவுல் மாதிரியே பேய் ஓட்டணும், பவுல் மாதிரியே பிரசங்கம் பண்ணணும், பவுல் மாதிரியே பாடணும், எல்லாமே. பவுல் அழைக்கப்பட்டவன், பவுல் பிரஜாதிகளுக்கு பாடுபடும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்படித்தானே வாச்சோம்? ஆமென் சொல்லுங்களேன். இப்படிப்பட்டவன் இவனுக்கு ஆப்போசிட்டா நம்ம என் ஊழியத்துல பார்த்திருக்கேன். நான் ரொம்ப வருஷமா டிஜிஎஸ் மாதிரி பாடினவன் ஆள் காணும், மோகன்சி மாதிரி பிரசங்கம் பண்ணவன் ஆள் காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா பாஸ்டர் மாதிரியே பாடணும், எலியா பாஸ்டர் மாதிரியே ஆடணும்னு சொன்னவங்களையும் ஆள் இல்ல, இனிமே ஆள் இல்லாமையும் போவாங்க. ஆனா இங்க வசனம் பாருங்க, நான் பவுல போல செய்வேன்னு சொல்லி உடனே அங்க வசனம் சொல்லுது, துணிந்து போனாங்களாம். எப்படி போனாங்களாம்? ஆமா, துணிந்து போய் அவங்க சொன்னாங்களாம், பிசாச ஓட்டுனாங்களா. அதுக்கு பிசாஸ் சொல்லிச்சா, நான் யாரு? இயேசுவையும் அறிவேன், நீ யாரு? நீ இயேசுவின் நாமத்தை சொல்லி வந்திருக்கிறல்ல, பவுல் யாருன்னு தெரியும். ஏன்னா பவுல் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். இயேசு யாருன்னு தெரியும், அவர் இறங்கி வந்த தெய்வம். நீ யாரா? பைபிளை தூக்கிட்டு இயேசுன்ற பேர்ல வந்துக்கிற நீ யாரு? அதுதான் சபையில ஒரு ஊழியத்துல ஒரு தலைமைக்கு அடங்கி இருக்கிறதும் அடங்கி இல்லாம இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நீ யாருன்னு கேட்ட சொல்லிச்சான், பொல்லாத ஆவியுடைய மனுஷன் பாய்ந்து பலாத்காரம். சொல்லுங்க, அதுக்கு விளக்கமே சொல்ல தேவை. நீங்களா தமிழ்காரங்க, அந்த வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. போஸ்கோ சட்டத்தெல்லாம் கைது செய்யணும். யாரைய? பேய. ஆமேனா? போஸ்கோ சட்டத்துல கைது செய்ய வேண்டிய பிசாசு. சொல்லுங்க, பலாத்காரம் பண்ண எந்த செக்ஷன்ல தாங்க கேஸ்? அதான உண்மை. வெளிவர முடியாத கேஸ். இந்த கேஸ் இப்ப யார் மேல போடணும்? பேய் மேல போடணும். எத்தனை பேர் இந்த ஒரு மனுஷன் எத்தனை பேரை பலாத்காரம் பண்ணானா? படிங்க அந்த வசனத்தை, நீங்களே படிங்க. நீங்க சொல்றத பார்த்தா சந்தேகமா பாக்குற மாதிரி இருக்கு. எத்தனை பேர் போனாங்க? 14ஆவது வசனம் படிங்க. எத்தனை பேர் போனாங்க அந்த வீட்டுக்கு? பிசாசு எத்தனை பேரை பிடிச்சிருந்துச்சு? 16ஆவது வசனம் படிங்க. மனுஷன், ஒரே மனுஷன். எத்தனை மனுஷன்? ஒரே மனுஷன் என்ன பண்ணானா, 7 பேரை நிர்வாணமா துரத்திருக்கான். அதை விளக்க விரும்பலன்னு சொல்லிட்டேன். அதுல நிறைய இந்த வசனத்தை எடுத்துட்டா இந்த இவங்களுடைய ஹிஸ்டரி, இந்த பிரதான ஆசாரியன்னு சொல்றாங்களே ஸ்கேவா, அவனுடைய ஹிஸ்டரி ரொம்ப கேவலமான ஹிஸ்டரி. அவனுடைய முடிவு அதை நான் சொல்ல விரும்பல. அந்த வார்த்தையும் அதுவும் அடங்கும். தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமா எளிமைன்றவர்களில் அந்த இயேசு கிறிஸ்துவை அறைந்த குடும்பங்களில் இவனும் ஒருவன். கவனிங்க, டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். குடும்பம்னா அடுத்த வாரம் இதை நான் தொடர்றேன், இல்லைன்னா வேற சப்ஜெக்ட பேசுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் உங்களோடு கூட பேசட்டும். தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து கேளுங்க. நான் இயேசுவையும் அறிவேன், பவுலையும். என்ன நீ நல்லா, உனக்கு எல்லாம் நல்லா தெரியும் பிரதர். அல்லேலூயா. நீங்க யாரு பேரை வச்சுட்டு போனாலும், இயேசுநாதர் பேரை வச்சுட்டு போனாலும் சரி, உங்க பாஸ்டர் பேரை வச்சுட்டு போனாலும் சரி, இனி என்ன நோக்கத்தோடு வந்துக்கிறேன்னு எனக்கு, நீ என்ன பவுல் மாதிரி பிரபலமாகணும் தானே வந்த? 7 பேரை ஒரே ஆளு 7 பேரை நிர்வாணமா வெளியமிச்சது. அந்த வசனத்தை ரொம்ப ஆழ்ந்து படிக்க வேண்டாம். ஆனா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்.
பவுலுடைய ஊழியத்தோட ரகசியம் என்ன தெரியுமா? வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? அனனியாவின் பாதத்திலும் கமாலியலின் பாதத்திலும் உட்கார்ந்து கற்றவன். நம்முடைய சபையில உள்ள நீங்க, நம்ம சபை வளரணும்னா இங்க சபையில ஊழியக்காரருடைய காலில் உட்கார்ந்தாதான் சபையில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு, எப்படி வளரணும்னு உங்களுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் கூட தெரியாது. இஷ்டம் போல நாங்க மினி பஸ் விட்டுருக்குறோம் பஸ் பரலோகத்துக்கு. அடுத்த வருஷம் நாங்க ட்ரெயினோட போறோம். அடுத்த வருஷம் நாங்க என்ன பண்ண போறோம்? ஆமா, எழுந்த உடனே ட்ரெயின் பிடிச்சி எங்க போயிடுவோம்? பரலோகத்துக்கு. அங்க ஒரு ட்ரெயின் புக் பண்ணி கொடுப்பாரு, 6:30 மணிக்கு வந்து பூமியில இறங்கிடுவோம். உடனே நானாச்சா இந்த மாதிரி சொன்ன எந்த கூட்டத்தாரும் வளர்ந்ததில்லை. ஐக்கியம் இல்லாத எந்த குடும்பமும் கட்டப்பட்டதில்லை. சபையில இருக்கிற நீங்கள் ஒரு தலைமைக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கும் அடங்கி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். உட்கார்ந்து கத்துக்கங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உட்கார்ந்து கத்தாதீங்க, உட்கார்ந்து கத்துங்க. ஆமென். அண்ணன் நிறைய பேர் என்ன பண்றாங்க? தராங்க. அல்லேலூயா. உட்கார்ந்துக்கிறது கீழே தான். யோ, அறிவு இருக்கா உனக்கு? புத்தி இருக்கா உனக்கு? ஊழியம் செய்ய தெரியுமா உனக்கு? பாஸ்டா நீ எங்க உட்கார்ந்துன்னு கத்தாதீங்க. அந்த அந்த அடிசோடுகள் ஆண்டவர் சொன்னாரே, பாதரட்சைகள் உன் பாதங்கள் எவ்வளவு. ஏசாயால வாசிக்க முடியும், மலை மேல் நீ நடக்கும்போது உன் பாதத்தை பார்த்தா அது அவ்வளோ அழகா இருந்துச்சுப்பா. அதற்கு ஆண்டவர் பாதரட்சைகளிட்ட ஊழியக்காரனுடைய கால்களை அழகா இருக்குன்னு சொன்னார். எப்படி இருக்கா? அந்த அந்த ஏன் அது அழகா ஆச்சுன்னா, நடந்து 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 தேவனுக்காக ஓடினதுனா அது அழகாச்சு. நீங்களும் சொல்றேன், நீங்களும் என்னை விட பவுலை விட அதிகமா நீங்க எல்லாம் எழும்பணும்னு சொல்றேன். அதுக்கு முதல்ல கமாலியல் பாதத்துல உட்காருங்க. அதுக்கு முதல்ல அனனியா பாதத்துல என்ன பண்ணுங்க? உட்காரு. ஆமென். பிரசங்கம் பண்றேன்னா அன்னம்மா ஜான் பாலுடைய காலில் உட்கார்ந்துட்டேன். அவர் சொல்ற மாதிரி நானும் சொல்வேன். பிரசங்கம் பண்றேன்னா அம்மா அன்னம்மா ஜான் பால் ஐயாவுடைய காலில் உட்கார்ந்து ஒரு காலத்துல கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் பேச கத்துக்கிட்டேன். இன்னையும் அவங்க காலில் உட்கார்ந்துருக்கேன். இப்பவும் அவங்க காலில் உட்கார்ந்துருக்கேன். இப்பயும் அவங்க சொன்னா நான் கேட்கற இடத்துலதான் இருக்கேன். முடியாதனால நான் மரண நாள் வரைக்கும் சொல்ல மாட்டேன். அவங்க இப்ப எனக்கு போன் பண்ணி வானாலும் போயிடுவேன். நான் இல்ல அங்க இருக்கிற ஊழியத்தெல்லாம் விட்டு வா, நீங்க எனக்கு ஒரு 6 மாசம் வேணும்னா கண்டிப்பா விட்டுட்டு நான் போவேன். கண்டிப்பா விட்டுட்டு போவேன். இந்த பைபிளை நான் கையில வச்சு சொல்றேங்க. என்னுடைய தாய் ஸ்தோத்திரம், ஒருவேளை நீ அங்க வேணாப்பா 6 மாசம் யாருக்கான ஊழியத்தை கொடுத்துட்டீங்க, வா என் கூட 6 மாசம் இரு அப்படின்னா கண்டிப்பா நான் அவங்களோட போயிருப்பேன். ஆண்டவர், 2வது எனக்கு அவங்க முக்கியம். ஏன்னா அவங்க காலில் உட்கார்ந்துதான் இந்த சபையை ஆண்டனுக்கு கட்டி கொடுத்தாரு. அந்த சபையை தேவனுக்கு கட்டி கொடுத்தாரு. காவிரிப்பட்ட தேவன் கட்டி கொடுத்தாரு. அங்க கற்றுக்கொண்ட பாடம் மாத்திரமே. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஆமென். நானும் கற்று